அர்த்தம்னு வருவார். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்ன எழுதியிருக்கு? வானத்தையும் பூமியும் நிலைப்படுத்தி, இல்லைங்க, வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. எதுக்காக இந்த பூமியும் இல்லை இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்காரு, இல்லை வச்சிட்டு இருக்கிறார்? எதுக்காக இந்த பூமியை படைத்த அந்த நோக்கம், இந்த பூமியை படைத்து பூமியை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய காரியம் எதுக்கு? என்னன்னா சியோனை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்காக சியோனுன்றனாலே சரி, யதார்த்த சியோன் இருக்கு, இஸ்ரேல் ஆலயத்தை கட்டின இடம். அப்ப சியோனுன்றனாலே ஆராதிக்கிற ஜனம், ஆராதிக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு ஜனமா இருக்கு, நீங்க என்னுடைய ஜனமா இருக்கத்தக்கதாக நான் உங்கள் வாயில என் வார்த்தையை அருளி. அப்போ பூமி எதுக்கு வேண்டி பூமியை ஆண்டவர் இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா அதுக்கு உள்நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாயில அவர் அருளிய வேதம் இருக்கணும். அது மாத்திரம். அப்ப அந்த வேதம் இருக்கணும்னு அவருடைய எதிர்பார்ப்பு. பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷன், இல்லை தெய்வத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஆராதிக்கிறவன் தெய்வத்தை ஆராதிக்க படித்த ஒவ்வொரு ஜனத்துக்கு வாயில என்ன இருக்கணும்? அவருடைய வேதம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க வேதம் இருக்கா என்றுள்ளதுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் அவருடைய வேதம், அவர் அருளிய வேதம் இருக்கணும். வேதம் சொன்னா 3 விதமா எடுக்கலாம். அதாவது தேவனுடைய ஆலோசனை, முதலாவது கற்பனை, 2வது அவருடைய ஆலோசனை, 4வது அவருடைய என்னது வேதம் அப்படின்னு சொல்றது அவருடைய நடத்திப்பு. 3வது அவருடைய நடத்திப்பு. முதலாவது கற்பனைகள், 2வது அவருடைய வசன ஆலோசனைகள், 3வது அவருடைய நடத்திப்புகள். இதெல்லாமே வேதம் தான். அவர் எப்படி நடத்தி சொல்றாரோ, வேதம் சொன்னாலே அதுக்கு அர்த்தம் அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துதல் வேதம், அதாவது ஒழுங்குபடுத்துதல் தான் வேதம் சொல்றது. அப்ப சியோனுல வருகிற ஜனத்துல என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும்னு இன்னொரு வகையில சொல்லலாம். ஆனா அது சாதாரண ஒரு நிலைமைக்கு போயிடும். ஒழுக்கம் இருக்கணும்னா ஒன்று ரொம்ப நார்மல் கண்டிஷன் வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் ஹையஸ்டா நம்ம தியானிச்சா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சியோன்ல வருகிற ஜனம் எதுக்கு பூமியை நிலைநிறுத்தி இருக்கிறார்? பூமியை, வானத்தை நிலைநிறுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தினதுடைய நோக்கமே என்னது? இந்த பூமியில வாழக்கூடிய மனுஷன் அவரை தெய்வமாய் கொண்டு அவரை ஆராதிக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். பூமியில அவர் சிருஷ்டித்த மனுஷன், வேற எந்த சிருஷ்டிக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் தான் அவர் சிருஷ்டித்த மனுஷனுக்கு கொடுத்தாரு. அவரை போல சாயல்ல படைச்சிருக்கிறாரு. அதனால அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தைகளை தன் வாழ்க்கையில வச்சிருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயில இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன், எதுக்கு வாயில வார்த்தைகள் இருக்கணும்? வார்த்தைகள் நம்ம வாயில இருக்க வேண்டிய தேவை என்ன? சொன்னா உலகத்தை சிருஷ்டித்ததே வார்த்தையினாலதான். அவர் இன்னும் நடத்த போறது வார்த்தையினாலதான். ஒரு மனுஷனை திருத்த போறதும் வார்த்தையினாலதான். போலீஸார் கையில கொடுத்து அடிச்சா திருந்துவானா? நிச்சயமா திருந்த மாட்டான். அதாவது ஆண்டோடைய வார்த்தை வசனத்தால மட்டும்தான் உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதெல்லாம் வச்சுதான் ஆண்டவருங்க என்னது, அது பிராக்டிக்கலா நிறைய காரியங்கள். சரி, இப்போ இந்த வார்த்தைய ஒரு அறிஞ வார்த்தை நம்முடைய வாயில இருந்தால், அதே வசனத்துல சொல்லிட்டாரு, என் கருத்தின் நிழலில் உன்னை மறைக்கிறேன்
அப்ப பாதுகாப்பு கொடுக்குறாரு. அவருடைய கரை நம்ம மேலே இருக்கும். வார்த்தை இருக்கும்போது அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். வசனம் இருக்கும்போது நான் கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன். கரத்துக்குள்ள இருந்தா என்ன? ஆபத்து இருக்காது. உலகத்துல என்ன சம்பவித்தாலும் ஒண்ணுமே என்ன சேதப்படுத்தாது. அப்ப கரத்துக்குள்ள இருக்கணும்னா வசனம் எனக்குள்ள இருக்கணும். பூமியில உள்ள அழிவுகள் என்னை தொடக்கூடாதுன்னு நான் அவருடைய கரத்துல இருக்கணும். அவருடைய கரத்துல இருக்கணும்னா அப்ப ஆராதிக்கிற ஜனமா இருக்கணும். அவருடைய வசனத்தை வாயில கொண்ட ஜனமா இருக்கணும். அவருடைய கரத்துல இருக்கிறதா. அப்ப அவருடைய கரத்துல இருக்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அங்கதான் இன்னொரு பாகம். அவருடைய கரத்துல இருக்க நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வாசித்தோம்னா அவருடைய கரத்துல இருக்க தெரியலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்துல இருக்கிறது எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, ஆவிய அளவில்லாம வசனம் வாயிலிருந்து பேசிட்டே இருப்போம். அவருடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்குன்னா பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் நம்மகிட்ட நடந்துகிட்டு இருக்கும். வசனமும் இருக்கும், ஆவி நிறைவும் இருக்கும். வசனம் இருந்தா ஆவி இருக்காது, ஆவி இருந்தா வசனம் இருக்காது. சிலர் வசனத்தை பயங்கரமா சொல்லுவாங்க, ஆனா ஆவியை வெறுக்கிறாங்க. இப்ப ஆவியானுடைய கிரியை யாரு வெறுக்கிறது? இந்த பிரதரன் அசம்பிளிக்காரன் எல்லாம் ஆவியானுடைய கிரியை வெறுத்துருவான். ஆனா யோவான்ல ஆண்டவர் திட்டமா சொல்றாரு வசனம். ஆனா அவங்கள்ட்ட நிறைய வசனம் அழகா இருக்கும், நல்ல வசனத்தை பேசுவாங்க. ஆனா என்ன இருக்காது? ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானுடைய அசைவாடுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இங்க என்ன சொல்லிருக்கேன்? வசனம் இருக்கும், ஆவியும் இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்? அவருடைய கரத்தின் நிழலில மறைந்து இருக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருடைய கரத்தின் நிழலில தான் இருக்கிறோம் அப்படின்னு உள்ளதுக்கு அடையாளம் தான் வாயில வசனம் இருக்கும், நம்முடைய ஆவியானுடைய கிரிய ஆவியானுடைய நிறைவு இருக்கும். இன்னும் நம்ம பார்க்கும்போது யோவான் 17:8 பிரகாரம் விசுவாசத்துல வளர்ச்சி இருக்கும். யோவான் 17:8 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தவர்களாயிருக்கிறார்கள். அப்ப தெய்வ விசுவாசம் நிறைந்திருக்கும், வசனம் இருக்கும், ஆவிய நிறைவு இருக்கும், விசுவாச நிறைவு இருக்கும். இனி அடுத்தது என்ன இருக்கும்? அதாவது நான் அவருடைய கரத்துல இருக்கிறதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகிறது? ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிற ஜனத்துக்கு வசனத்தை கொடுத்து அவர்களையும் கரத்துல வச்சுக்கிடுவேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கரத்துக்குள்ள வச்சிருந்தா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு? பாதுகாப்பு அப்படின்னு உள்ளதான் அடையாளத்துல அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அடையாளமே வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன வாசித்து கேட்டது போல நம்ம என்னது அவருடைய வார்த்தையை பேசுவோம். வாயில வசனம் இருந்தா அதுதானே பேச முடியும். நம்ம வாயில என்ன இருக்கோ அதுதான் பேச முடியும். கெட்ட வார்த்தை இருக்கும், கெட்ட வார்த்தையை தான் பேசுவான். வஞ்சனை இருக்கும், வஞ்சனையை தான் பேசுவான். அவன் எப்படி இருக்கானோ அது அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் வாயில இருந்து. வார்த்தை வசனம் இருந்தா வசனத்தை பேசிட்டே இருப்பான். வசனத்தை தான் நம்மளால பேசிட்டே இருக்க முடியும். அந்த வசனத்தை பேச 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 ஆவியினுடைய அளவு கூடி ஆவியானவருடைய நிறைவு நம்மகிட்ட கூட்டிட்டு இருக்கும். ஏன்னா வசனத்தை பேசாம கதை பேசி ஆவியானவர் இறக்கலாம்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அது செய்ய முடியாது. கதை நான் அங்க போனேன், அங்க ஆவியானவர் இருந்தா இங்க போனேன். அப்போ வசனத்துக்கு சொல்லுங்க, அப்ப ஆவியானவர் தானே செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப அடுத்தது விசுவாசத்துல வளர்ச்சி உண்டாயிட்டு கிறிஸ்துவை மேலுள்ள அந்த விசுவாசம், அவர் சொல்ற வசனங்களினாலும் காரியங்களினாலும் நம்முடைய விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விசுவாசம் இருக்குன்னு சொல்லும். அது எப்போ இருக்கும்? ஜெப நேரத்துல இருக்கும், இல்லை ஆராதனைக்கு வரும்போது இருக்கும். வாழ்க்கையில மற்ற நேரங்கள்ல விசுவாசம் உனக்கு செயல்படாது. இனி இந்த விசுவாசம் இந்த வளர்ச்சியெல்லாம் எதுக்கு தெரியுமா? வேற ஒண்ணுக்கு இல்லை. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கிறவர்களும் நான் நாட்டின கிளைகளும்
என் மகிமையின்படி என் கரத்தின் கிரியலுமாயிருப்பார்கள் என்று வசனம் தெரியுமா? ஏசாயா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான். இப்போ இந்த வசனம், இந்த ஆவியின் நிறைவு, இந்த விசுவாச வளர்ச்சி எதுக்கு தெரியுமா? நீதியை நமக்குள்ள உருவாக்குறது. நீதி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம தேவனுடைய மகிமையாக மாறும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வேதம் இல்லாதவன்கிட்ட நீதி உண்டாகாது, ஆவியானுடைய நிறைவில்லாதவன்கிட்ட நீதி உண்டாகாது. அதுபோல என்னது, விசுவாச பூரணம் இல்லாதவன்கிட்ட நீதி உண்டாகாது. அப்போ வசனம் இருக்கணும், ஆராதிக்கிறவனா இருக்கணும், வசனம் வாயில இருக்கிறவனா இருக்கணும், ஆவியின் நிறைவுள்ளவனா இருக்கணும். கடைசியில விசுவாச வளர்ச்சி, விசுவாசத்துல பூரணப்பட்டு இருக்கணும். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள நீதி உண்டா. அந்த நீதி எதுக்குன்னு சொன்னா தேவனுடைய கிரியைகளை பூமியில வெளிப்படுத்த. இன்னைக்கு பொய்ய சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய கிரியை வெளிப்படுத்த அநேகர் வாஞ்சிக்கிறாங்க. நிச்சயமா அது கர்த்தருடைய கிரியை இல்லை, அது சாத்தானுடைய கிரியை. பொய்க்கு பிதாவே சாத்தாங்க. இப்போ வாழ்க்கையில பொய்ய எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுறதுக்கு யாருக்கும் மடியே கிடையாது, பயமும் கிடையாது, ஒரு என்ன கிடையாது வேற. அது ஒரு சாதாரணமான சம்பவமா வச்சிருக்காங்க, பொய்ய சொல்லிடலாம். அப்போ ஏன் கர்த்தருடைய வசனம் இல்லாதவன் தான் பொய் சொல்லுவான். யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் இல்லையோ அவர்கள் பொய் பேசுவார்கள். அது இருக்கட்டும், அது சாத்தானுடையது. இப்ப நம்ம படித்த இந்த பாடம், இந்த நாளில வானத்தையும் பூமியும், வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தணுடைய நோக்கமே அவரை ஆராதிக்க போகிற ஜனங்களுடைய வாயில என்ன தரும்படியா அவருடைய வசனத்தை அருளி அவர்களை, யாருக்கு கையிலெல்லாம் அவருடைய வசனம் வாயில இருக்கோ அவர்களை தன் கரத்துல வைத்துக் கொள்வார். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு கேட்டா, நானுடைய கருத்துல இருந்தா என்னால ஆவி வசனம் வாயிலிருந்து பேசிட்டே தான் இருப்பேன், ஆவியில் நிறைந்து இருப்பேன். அடுத்தது எப்படி இருப்பேன்? ஆவியின் நிறைவு இருக்கும். ஆவியின் நிறைவு இருந்தா என்ன நடக்கும்? நமக்கு எல்லாருக்குமே ஆவியின் நிறைவு இருந்தா என்ன நடக்கும்? அது அடுத்து ஒரு கேள்வியாகும். ஆவியின் நிறைவு இருந்தா அறிவு இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்தா ஞானம் இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்த ஆலோசனை இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்த தைரியம் இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்த உண்மை இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்த பரிசுத்தம் இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்தா தாழ்மை இருக்கும், ஆவியின் நிறைவு இருந்தா ஒழுக்கம் இருக்கும். இதெல்லாமே ஆவியின் நிறைவுல வாரது. ஆனா நமக்கு தான் இந்த ஐட்டங்களுக்கு பூரணப்படவே முடியலையா, அந்த இது இடத்துக்குள்ளே வர முடியல. இன்னும் எப்படி ஆவியின் நிறைவு? ஆனா நம்ம ஆவியின் நிறைவுன்னா கொட்டடிக்கால துள்ளுனாதான் ஆவியின் நிறைவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கொட்டடிச்சு துள்ளுகிற ஆவியின் நிறைவை குறித்து இங்க பேசல. அதை புரிஞ்சுக்கணும். கொட்டடிச்சு துள்ளுகிற ஆவியின் நிறைவல்ல. ஆவியின் நிறைவுன்னு சொல்றது என்னன்னா அறிவு, ஞானம், பரிசுத்தம். அடுத்த ஃபைனல் நீதியில வரும். அப்ப நீதி நமக்குள்ள ஸ்திரப்பட்டுட்டாதான் தேவனுடைய கிரியை நம்மகிட்ட வெளிப்படும். தெய்வீக கிரியைகள், தேவனுடைய செயல்கள் நமக்கு உள்ள இருந்து இந்த பூமிக்கு வெளியே வரும். அந்த தெய்வ செயல் நமக்கு உள்ள இருந்து பூமியில வெளிப்படுத்தணும்னா நான் நீதியா இருக்கணும். அதாவது நீதியா இருக்கணும்னா நல்லா தெரியும். ஒருத்தனும் என்ன குற்றப்படுத்த மாட்டான், நானும் யாரையும் குற்றப்படுத்தவும் மாட்டேன், குற்றப்படுத்தவும் மாட்டேன், குற்றப்படவும் மாட்டேன். அந்த ஸ்டேஜ். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம யாராவது ஒரு ஆளை குற்றம் சொல்லிடுறோம், அது போல நம்ம யாராவது 1000 பேர் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம நீதிக்குள்ள என்ன ஒண்ணும் வரல. அப்ப நீதிக்குள்ள வர்றது ரொம்ப பாடான ஒரு காரியம். அது ஆவியில நிறைந்து விசுவாசத்துல பூரணப்பட்ட பிறகுதான் எனக்கு நீதி பைய நமக்குள்ள முளைக்கும். அப்ப நீதி முளைக்கும் போது பூமியில அவருடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்த முடியும். இப்ப ஏன் நம்மளால அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த முடியலைன்னா நீதிக்கு இடம் இல்லாம இருக்கும். அதனால அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்த, வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தின தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? சீயோனின் மக்கள் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். எதுக்கு அவர் எதிர்பார்க்கிறாரு? அவருடைய வசனத்தை அவர்களுக்குள்ள வாயில வைத்து அவர்களை தன் கரத்துல பாதுகாப்பா வச்சுவிட. யார்கிட்ட எல்லாம் வசனம் இருக்கோ அவர்கள் அந்த ஒரு கரத்தின் பாதுகாப்புல இருப்பாங்க.
அந்த பாதுகாப்பு எனக்கு வேணும்னு வாஞ்சித்தால் இந்த அது அப்படியே கருத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, நான் இருக்கிறேனான்றத அறியணும்னு நீ விரும்பினா கீழே இருக்க மற்ற காரியங்கள் ஆவியின் நிறைவை பற்றியும் வாயிலிருந்து எப்பவுமே வசனம் வருதான்னு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் வருதா, வஞ்சனை வருதா, போட்டி வருதா, பொறாமை வருதா, தூஷணம் வருதா, கேவலமான வார்த்தைகளை பேசி அதுல இருதயம் சந்தோஷப்படுதா, வசனத்தை சொல்லி சந்தோஷப்படும். எத்தனை பேருடைய இருதயம் வசனத்தை சொல்லி சந்தோஷப்படும்? கேவலமா ஒருத்தனை பேசின உடனே ஒரு கெத்தா எழுந்து அப்படி ஒரு தோரணை வெளிப்படுத்துவான் பாருங்க. நான் இவ்வளவு பேசிட்டேன், அவனை அப்படி பேசிட்டேன், நான் இவனை இப்படி பேசிட்டேன், உடனே ஒரு பெரிய கெத்து ஒன்று வெளிப்படுத்தும். இவர் பேசிட்டாரா? ஆனா ஒரு காரியம் நீ புரிஞ்சிக்க, அப்படிப்பட்டது பேசுவதற்கு அல்ல தேவன் உன்னை என்னை ஆராதிக்க அழைத்திருக்கிறது. அவருடைய வசனத்துக்குள்ள இருந்து நீ பேச 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 ஆவியின் நிறைவடைவாய். அந்த ஆவியின் நிறைவு என்ன செய்யும் சொல்லிட்டேன். அறிவுனால, ஞானத்தினால, ஆலோசனையினால, சமாதானத்தினால, பரிசுத்தத்தினால நம்ம பூரணப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம சும்மா ஆவியின் நிறைவுன்னு சொல்லி கொட்டை அடிச்சு துள்ளி 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 சாடி காட்டிட்டு நடக்கிறதல்ல. அது எனக்குள்ளேயே இருக்கும். அறிவு இருக்கும், ஆலோசனை இருக்கும், ஞானம் இருக்கும். அந்த ஞானம் சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், தன் மரண நாள அறிகிறவன் தான் ஞானி. சும்மா ஏதோ நாள பேசுகிறவன் ஞானி அல்ல. யதார்த்தமான ஞானி தன்னுடைய முடிவு என்னைக்குன்னு உள்ளதை தெரிஞ்சிருப்பான். அதே தெரியாது நம்ம கிடந்துக்கிட்டு சாவு பயத்துல ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த காரியங்களை நல்ல முறையில தியானித்து சிந்தித்து நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து தேவன் கேட்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தை என் வாயில இருந்தா தானே என்னை உடைய கருத்துல வைத்து பாதுகாப்பேர். அப்ப பாதுகாக்கணும்னு சொன்னா நான் அதை எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆவியின் நிறைவினால, விசுவாசத்தின் பூரணத்தினால. அடுத்தது தேவனுடைய நீதி என்னில முளைக்கிறதுனால. இப்பவும் நம்மளை குற்றப்படுத்திட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம இன்னும் ஆராதனையில சரியாகலன்னு. யாராவது ஒருத்தர் நம்மளை குற்றப்படுத்தி பேசிட்டு இருக்கான்னு வைங்க, அப்ப அதை ஒருத்தர் வாயும் குற்றப்படுத்த விட அது நல்ல ஸ்டேஜ் தான் நீதி. அந்த நீதிக்கு வந்த பிறகுதான் தேவனுடைய கிரியை நம்ம பூமியிலே வெளிப்படுத்த முடியும். தேவ சமூகத்துல அந்த காலையில இதை சிந்திச்சு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.